விஜய் ரசிகர்கள் ரவுடிசம் செய்கிறார்கள், கொந்தளித்த சுதா கொங்குரா. ஒரே தமிழ் படம், பைசனுக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரம். பராசக்தி படம் இதுவரை உலக அளவில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது? இதோ முழு விவரம். உன்னை யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள், வலியை வெற்றியாக மாற்றிய மீனாட்சி சௌத்ரி. பராசக்தி படத்திற்காக ஸ்ரீலீலா வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய இரண்டு திரைப்படங்களும் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக வெளிவரவிருந்தன. விஜயின் கடைசி படத்தோடு சிவகார்த்திகேயன் படம் வருவதை விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் சமூக வலைதளங்களில் பெரும் சண்டை வந்தது. இதன் பின் பராசக்தி இசை வெளியீட்டு விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், விஜய் சாரிடம் பேசினேன், சிவகார்த்திகேயன் படம் தாராளமாக வரட்டும் என கூறியதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார். இதன் பின் ஜனவரி 9 வெளிவரவிருக்கும் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் படம் வெளிவரவில்லை. தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. ஜனவரி 10 வெளிவந்த பராசக்தி படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்தன. இதனைத் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் பராசக்தி படத்தை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ட்ரோல் செய்து வந்தார்கள். இதை பற்றி பராசக்தி படத்தின் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் கூட பேசியிருந்தார். இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் சுதா கொங்குரா பராசக்தி படத்திற்கு ஏற்படும் தாக்குதல் குறித்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியுள்ளார். தெரியாத ஐடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவதூறு பரப்புகிறார்கள். இதனை எந்த நடிகரின் படம் வெளிவரவில்லையோ அவருடைய ரசிகர்கள் தான் செய்கிறார்கள். அந்த ரசிகர்கள் செய்யும் ரவுடிசம் மற்றும் குண்டர்தனத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதாக உள்ளது என கூறியுள்ளார். சுதா கொங்குரா இந்த பேச்சையும் தற்போது விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்து வருகின்றனர். சர்வதேச திரைப்பட விமர்சன தளம் லெட்டர்பாக்ஸ் டாப் 10 ஆக்ஷன் அட்வென்ச்சர் திரைப்பட தரவரிசை பட்டியல்ல ஒரே தமிழ் படமாக பைசன் காலமாடான் இடம்பெற்றுள்ளது. 7வது இடத்தை லோகா, 8வது இடத்தை துரந்தர் ஆகிய இந்திய படங்கள் இடம்பெற்றுள்ளன. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் பைசன். இப்படத்தில் துருவ் விக்ரமும் ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடித்திருந்தார். கபடி வீரரின் வாழ்க்கையை தத்ரூபமாக வெளிப்படுத்திய பைசன் படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வசூலையும் குவித்தது. இப்படத்தை பார்த்து பிரபலங்கள் பலரும் படக்குழுவினரை பாராட்டினர். இந்த நிலையில் சர்வதேச திரைப்பட விமர்சன தளமான லெட்டர்பாக்ஸ் தளத்தில் இந்த ஆண்டிற்கான டாப் 10 ஆக்ஷன் அட்வென்ச்சர் திரைப்பட தரவரிசை பட்டியலில் 5வது இடத்தில் பைசன் காலமாடான் இடம்பெற்றுள்ளது. பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாக்கப்பட்டு பெரிதும் எதிர்பார்ப்புடன் வெளிவந்த படம் பராசக்தி. இயக்குனர் சுதா கொங்குரா இயக்க சிவகார்த்திகேயன், ரவி மோகன் முதன்முறையாக இணைந்து நடித்திருந்தனர். மேலும் அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோர் நடிக்க ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தார். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்கள் மற்றும் அப்போது நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இப்படத்தை எடுத்துள்ளனர். பராசக்தி படத்தின் வசூல் விவரம் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் 4 நாட்களை கடந்திருக்கும் பராசக்தி படத்தின் வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி உலக அளவில் பராசக்தி 60 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களில் வசூலில் சற்று சரிவை சந்தித்திருந்த நிலையில் பொங்கல் விடுமுறையின் காரணமாக மீண்டும் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயுடன் தி கோட், ஆர்ஜே பாலாஜியுடன் சிங்கப்பூர் சலூன் போன்ற படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் மீனாட்சி சௌத்ரி. இவர் தனது இளமை பருவத்தில் சந்தித்த பல பிரச்சனைகளை பற்றி மனம் திறந்து ஒரு பேட்டியில் பேசியுள்ளார். அதில் ஹரியானா மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். கிராமத்தில் எனது நிறம் மற்றும் அழகு குறித்து விமர்சனம் செய்வது மட்டுமின்றி உன்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என கூறி கிண்டல் செய்து வந்தன. இப்படி பல விமர்சனங்கள் என்னை காயப்படுத்தின. இதனால் நான் வைராக்கியத்துடன் வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என நினைத்து டாக்டராக விரும்பினேன்.
நான் அழகாக இருக்கிறேன் என்பதை உலகுக்கு காட்ட நினைத்தேன். நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய என் குடும்பம் எனக்கு சுதந்திரம் கொடுத்தது. அழகை நிரூபிக்க மிஸ் இந்தியா போட்டியில் பங்கேற்றேன். ஜெயித்ததை கொண்டாட கிராமத்திற்கு போனேன். பழங்கால மக்கள் வாழும் கிராமம் என்பதால் முதலில் என்னை விமர்சித்தார்கள். மோசமான தொழிலில் ஈடுபடுகிறேன், பிகினி அணிவது ஏற்றுக்கொள்ள முடியாது என எல்லோரும் என்னை எதிர்த்தார்கள். ஆனால் இப்போது என்னால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. தற்போது என்னை மிகவும் மதித்து வருகிறார்கள் என கூறியுள்ளார். நடனத்தின் மூலம் ரசிகர்களின் மனதை கவர்ந்து சென்சேஷனல் நாயகியாக தென்னிந்திய அளவில் பிரபலமானவர் ஸ்ரீலீலா. அவர் நடித்த பராசக்தி படம் தற்போது வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இயக்குனர் சுதா குங்குரா இயக்க இந்த படம் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் முதல் முறையாக இணைந்து நடித்துள்ளனர். மேலும் அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோர் நடிக்க ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருந்தார். இதுவரை நடனத்திற்காக மட்டுமே பாராட்டை பெற்று வந்த ஸ்ரீலீலா முதல் முறையாக தனது நடிப்பிற்காகவும் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளார். இந்த நிலையில் தனக்கு மாபெரும் வரவேற்பை பெற்று தந்துள்ள பராசக்தி படத்தில் நடித்ததற்காக ஸ்ரீலீலா 1 கோடி சம்பளம் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. பராசக்தி படத்தை தொடர்ந்து அடுத்ததாக அஜித் நடிப்பில் உருவாக உள்ள AK-64 திரைப்படத்தில் ஸ்ரீலீலா கமிட் ஆகியுள்ளார் என கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பான் இந்தியா நட்சத்திரம் பிரபாஸ் நடிப்பில் கடந்த 9ஆம் தேதி வெளியான படம் தி ராஜா சாப். பீப்புள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் மாருதி இயக்கிய இந்த படத்தில் மாளவிகா மோகன், நிதி அகர்வால் மற்றும் ரித்திகுமார் ஆகியோர் கதாநாயகிகளாகவும், சஞ்சய் தத், போமன் இரானி, ஜரீனா மற்றும் சமுத்திரகனி ஆகியோர் முக்கிய வேடத்திலும் நடித்துள்ளனர். தமன் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர், ராஜா சாப் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளில் 1% பூர்த்தி செய்ய தவறினாலும் கேள்வி கேட்கலாம் என்று சவால் விட்டிருந்தார். ஆனால் பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் பாக்ஸ் ஆபீஸில் பல கோடிகளை திரட்டி வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் வசூல் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த படம் 4 நாட்களில் 201 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதால் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.